அரசியல்வாதியாகும் அமைப்பு. அரசியல்வாதி என்றால் கட்சியில் பதவி, வட்ட செயலாளரோ மாவட்ட செயலாளரோ போன்ற பதவி. அந்த கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது அரசு பதவி, கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, இப்படி ஒருவர் இந்த பதவியில் அமர்வதற்கு என்னென்ன அமைப்புகள் ஜோதிட சாஸ்திரம் வலியுறுத்துகிறது என்பதை நான் உங்களுக்கு சில முக்கிய குறிப்புகளுடன் சொல்கிறேன். பொதுவாகவே எல்லா கிரகங்களின் பலமும் ஓரளவு தேவை. சில கிரக சேர்க்கை யோகங்களும் தேவை. அதை தவிர சில குறிப்பிட்ட ஸ்தானங்கள், கிரகங்கள் நல்ல உச்ச பலத்தில் இருக்க வேண்டும். உதாரணமாக சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, சனி போன்ற கிரகங்கள் ஜாதகத்தில் பலமாக இருப்பது அவசியம். திட தைரிய வீரிய ஸ்தானமான 3ஆம் இடம் பலமாக இருப்பது முதல் தரமான அரசியல் யோகம். நிழல் கிரகங்களான ராகு, கேது ஜாதகத்தில் பலமாக இருந்து யோக திசை நடந்தால் நிச்சயம் பதவி கிடைக்கும். சூரியன், செவ்வாய், குரு, சனி, சந்திரன் ஆகிய கிரகங்களில் ஒரு 3 கிரகங்களின் பலம் முக்கியமாக தேவை. 3ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், ராகு, கேது இருப்பது சிறப்பு. லக்னாதிபதி எந்த கிரகமோ அந்த கிரகம் கேந்திரம் அல்லது திரிகோணத்தில் இருக்க வேண்டும். ஜாதகத்தில் 1, 2, 4, 5, 9, 10 போன்ற கிரகங்களின் தசைகள் நல்ல யோகத்துடன் உரிய காலத்தில் வருவது சிறப்பு. சந்திரனும் சூரியனும் சேர்ந்திருப்பது அல்லது சந்திரனுக்கு கேந்திரத்தில் சூரியன் இருப்பது யோகம். சந்திரனும் சூரியனும் சேர்ந்திருப்பது அமாவாசை யோகம். சந்திரனும் சூரியனும் சமசப்தமமாக இருப்பது பௌர்ணமி யோகம். மேலும் ஜாதக கட்டத்தில் சில கிரகங்கள் உச்சம், ஆட்சி, பரிவர்த்தனை, வர்க்கோத்தமம் போன்ற விஷயங்கள் தேவை. சில முக்கிய யோகங்கள் பற்றி உங்களுக்கு விளக்கமாக எடுத்துரைக்கின்றேன். முதலில் கஜகேசரி யோகம், சந்திரமங்கல யோகம், தர்மகர்மாதிபதி யோகம், நீசபங்க ராஜயோகம், விபரீத ராஜயோகம், தசம தனலட்சுமி யோகம் என ஒரு நூற்றுக்கணக்கான யோகங்கள் உள்ளது. இதில் ஒரு 2-3 யோகங்கள் இருப்பது உங்களை அரசியல் உலகில் கை தூக்கிவிடும். மேலும் அவரவர்கள் ஜாதக அமைப்புப்படி எப்படி இருக்கிறது, பதவி கிடைக்குமா, புகழ் பெற முடியுமா என்பதை தெரிந்து கொள்ள அணுகவும். ஜோதிட முரசு, மிதுனம் செல்வம்.